ரைட். இங்கே பண்ணுற அதே தப்பு தான் அங்கேயும் போய் பண்ணுறீங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஓடிபி வரும், சென்ட் பண்ணுறோம், ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? தெரிஞ்சு தானே அப்ளை பண்ணுறீங்க, தெரிஞ்சு உங்களுடைய எல்லா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. தெரியாமல் யாரும் எதுவும் அப்ளை பண்ணிடல. அப்புறம் ஏன் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம். சரி, அதனால் கொஞ்சம் கரெக்டாக அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்னைக்கு டேட்டுக்கு பிஃபோராக இன்டிமேஷனும் கொடுக்குறாங்க, என்னைக்கு உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம், ஸோ கரெக்டாக ரிப்ளை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்களே. சொல்லுங்க பாப்பா, ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க? போன இடத்துல கொஞ்சம் பேரை காப்பாற்றுங்க. சார் ஏன் சார் இப்படி இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிட்டுறேன்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, ரைட். இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்காதீங்க. அமௌண்ட் அதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயம். பே பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அதே மாதிரி நம்ம நாளையிலேருந்து இன்னொரு சர்வீஸும் ஸ்டார்ட்